உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சாமுவேல் சார், ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு வந்து திரு உதயநிதி எழுப்பியிருந்தார். சோஃபா கொடுத்ததுனால கட்சிகள்லாம் ஒரு பக்கம் நகர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து இது ஒரு நீண்ட ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பிரச்சனையாக தேர்தலுக்கு பின்னாடி இது போயிட்டே இருக்குது. இல்லை, நீங்கள் பல்வேறு தடவை அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டீங்க. அதாவது சிபிஎம் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், இப்போ நேற்று விசிகமா நிகழ்ச்சியில் பேசி நிற்கக்கூடிய திரு வீரபாண்டியன் கூட அதை குறிப்பிட்டு சொன்னார். சண்முகம் இப்போ பல தடவை குறிப்பிட்டு சொன்னாலும், ஆனால் அந்த தொடர்ச்சி அந்த விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. அதான் இது வந்து ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டமானது தான். தமிழ்நாட்டினுடைய பிரதான பிரச்சனைகள் விவாதத்துக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்போதுமே மக்கள் பிரச்சனைகள் வந்து விவாதத்துக்கு வரணும். இப்போதும் நிறைய பிரச்சனைகளை தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கு. வந்து காவிரி தண்ணீர் உள்பட நீட் பிரச்சனை, இப்போ வந்திருக்க எஃப்சிஆர்ஏ பிரச்சனை, நெய்வேலியினுடைய பங்குகள் விற்பனை பிரச்சனை, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் நம்ம சுற்றி வருது. சரி, போதாக்குறைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் வேற தொடர்ச்சியாக பல்வேறு விவாதத்துக்குரிய தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு குறித்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மாநில அரசு செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இது போன்ற பிரச்சனைகள் ஒரு விவாதத்துக்கு களத்துக்கு வர வேண்டும் என்பது தான் இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மக்கள் பிரச்சனைகள் பேசப்பட வேண்டும் என்பதில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் பேசப்பட வேண்டிய ஒரு அரசியல் களத்தில் ஒரு பிரதானமான எதிர்க்கட்சி தலைவர், இது போன்ற பொதுவாக எதிர்க்கட்சிகளுக்கு தான் அதில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் 1 கோடிக்கு மேலே வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி, ஏறக்குறைய 1 கோடியே 20 லட்சம் வாக்குகள் வரை அவங்க பெற்றிருக்காங்க. அதிமுக 1 கோடி வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்காங்க. இப்போது மக்கள் மத்தியில் இன்றைக்கும் ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சிகளாகத்தான் திமுக அதிமுக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் மக்களுக்கு பொறுப்பளிக்க வேண்டிய ஒரு கட்சி என்கிற முறையில் இன்றைக்கு வாதிக்க வேண்டிய பிரதான பிரச்சனையை நோக்கி தமிழக அரசியல் களத்தை நகர்த்த வேண்டிய பிரதான பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றாமல் இது போன்ற விவாதத்துக்கு அப்பாற்பட்ட செய்திகளை தொடர்ந்து பேசி வருவது என்பது எங்களை பொறுத்தவரை அது ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சை என்று தான் நாங்கள் கருதுகிறோம். தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டை நீங்கள் தவிர்க்கலாம் அல்லது தேவையற்றதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் விமர்சனமே உங்கள் மேலே தான். இந்த சோஃபா நகர்ந்தது அப்படிங்கிறது ஒன்று தாவேக்க அரசை சோஃபா மாடல் அரசு என்று விமர்சிப்பது, இன்னொன்று கூட்டணி கட்சிகளாக இப்போ மாறி இருக்கக்கூடிய கட்சிகள் உட்பட வெளியிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய இடதுசாரிகளுக்கும் இந்த விமர்சனம் பொருந்தது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தரப்பில் வைக்கக்கூடிய விமர்சனம். அதாவது ஊடகத்தில் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சோபாவில் என்ன ஏதுங்கிறது வேற. ஆனால் அது ஒரு எங்கள் ஆஃபீஸுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அந்த மாதிரி அப்படின்னா மற்றவங்க வந்து தவறு பண்ணிட்டாங்கன்ற கோணத்தில் உடனே நம்ம அதை வந்து பார்க்கக்கூடாது. அரசியல் என்பது ஒரு வெளிப்படையாக சந்தேகத்துக்கிடமாக இருக்க வேண்டும் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அதில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். ஆகவே எந்த வார்த்தையும் எந்த சொல்லும் ஒரு அர்த்தம் பொய்ந்ததாக இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். அதனால தான் பல நேரங்களில் ஜனங்களுடைய உணர்வுக்கு மாறாக கூட பேச வேண்டிய நிலைமை இடதுசாரிகளுக்கு இந்திய மண்ணில் ஏற்பட்டது. அது ஒரு பிரச்சனை. அதான் நான் சொல்ல விரும்புகிறது. இது அவர் விமர்சனமாக தொடர்ந்து வந்து முன்வைக்கிறாங்க. இதை விட நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய பிரதான பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேவைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை மையப்புள்ளியாக வைத்து நகர்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஆளுநர்கிட்ட திமுக அதிமுக ஒரு சேர கொண்டு இந்த மனு சேர கொடுக்குறாங்க. அதாவது 2 பேர் சேர்ந்து போகலை, ஆனால் ஒரே நாளில் அது நடக்குது. அடுத்தடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இடைவெளிக்குள்ளே அது நடக்குது. அதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் அதில் எங்களுடைய மாநில செயலாளர் பேசியதை ஒட்டி தான் இன்றைக்கு இந்த விவாதத்தினுடைய தலைப்பை வைக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகம் கொள்ளும் இடதுசாரிகள் என்ற முறையில். அதாவது சந்தேகப்படுவதை வந்து அதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கக்கூடாது. ஜனநாயக தேசத்தில் ஜனநாயக சட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இப்படி சந்தேகப்படுவது வந்து ஜனநாயக உரிமையை கோருவது என்கிற முறையில் தான் அதை வந்து நம்ம பார்க்கணும். 2 பேருமே வந்து தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் பிரதானமான கட்சி, கோடிக்கணக்கான வாக்குகளை பெற்ற கட்சி. அப்படிப்பட்ட கட்சிகள் ஒரே நேரத்தில் போய் ஒரு குறிப்பிட்ட நாளில் அது அப்பாயின்மெண்ட் கூட அவர் அப்படி கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து கவர்னரை சந்திப்பு என்பது எதுக்கு சந்தேகம் வருது? இல்லை அதுபோல் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிற போது இது மாதிரியாக அதான் சொல்கிறேன் நான். சந்தேகப்படுவதே வந்து குற்றச்சாட்டுன்ற தன்மையில் வந்து பார்ப்பது தவறானது. இல்லை, சந்தேகப்படுவது என்பது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா
இப்போ நீங்கள் வந்து அவர் கூட ஒரு நேரத்தில் கொடுத்துருக்கலாம் என்று கூட அதை சொல்லி தவிர்த்து இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த சந்தேகம் வரக்கூடிய எங்கே வருதுங்க? அதாவது வந்து அதான் சொல்கிறேன், இந்த ஆரோக்கியமான சூழல் என்பது யாரோ ஒருத்தவங்க விரும்பி நடக்கிறது இல்லை. பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து இப்போ செய்தியாளர் சந்திப்பு எப்படி நடக்கு, அதாவது செய்தியாளர்கள் விரும்புகிற சந்திப்பாக தான் நடக்குதே தவிர, அது அப்படின்னா வந்து நான் வேற ஒரு இடத்துக்கு நகர்த்துறேன்னு நினைக்க வேண்டியதில்லை. யதார்த்தம் அது. பதில் கொடுக்கக்கூடிய உரிமையும் அது இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அமைதியாகக்கூடிய உரிமை கூட இருக்குது. பதில் சொல்ல விரும்பலை என்று தவிர்க்கிற உரிமை கூட இருக்குது, நான் அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் பல நேரங்களில் வந்து இது போன்ற ஒரு விரும்பத்தகாத சூழல்கள் ஏற்படக்கூடிய விதத்தில் அந்த சந்திப்புகளும் அவ்வாறு திருப்பி திருப்பி அந்த கேள்விகளை கேட்பது என்பது அதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. சந்தேகப்படுறது என்ற மட்டும் அவர் சொல்லலை, சந்தேகத்தை எழுப்புகிறது என்று சொல்லிவிட்டு அடுத்த நிமிடமே என்ன சொல்லியிருக்கிறாரு, 2 கட்சிகள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் என்ற முறையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அவங்க அப்படி தான் முடிக்கிறாங்க. அவங்க அதிமுக திமுக 2 பேரும் தான் அதுக்கு விளக்கம் அளிக்கணும் என்று தான் அவர் வந்து முடிக்கிறார். பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து சென்று சந்திக்கிறார். அதற்கு பிறகாக திமுக அதிமுகவுடைய சந்திப்பு ஆளுநரிடம் நகர்கிறது. ஆளுநர் மாநிலத்திற்கு தேவையற்றவர் வேண்டாம் என்பதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. அப்படிதான் அதிமுக இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த திராவிட சித்தாந்தத்தை ஒட்டி பார்க்கின்ற. ஆனால் தாவேக அரசின் மீது இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதை ஆளுநரிடம் சென்று முறையிடுகிறார்கள் என்பதுதான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதுதான். நம்ம வந்து ஆளுநர் தேவையற்றது என்பது எப்போதுமே சொல்லப்படுகிற ஒரு செய்தி, அது உண்மை செய்தி என்று சொல்வதோட உண்மை, நம்ம அதில் உடன்பாடு கொள்கிறோம். இப்போது இருக்கிற ஆளுநரை பொறுத்தவரை அதை விட கூடுதலாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. வழக்கமான ஒரு ஆளுநர் மட்டுமல்ல, அவர் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே வந்து அதை எப்போதுமே ஆளுநர் பொறுப்பு என்பது ஒன்றிய அரசாங்கத்துடைய பிரதிநிதி. ஆனால் இவர் ஒன்றிய அரசாங்கத்துடைய பிரதிநிதி மட்டுமல்ல, ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த சூழலில் தான் அங்கே திமுக அதிமுக பிஜேபி எல்லாரும் ஒரே நேரத்தில் போகிற போது ஒரு இயல்பான சந்தேகம் எழுகிறது. அதை தான் அவர் சொல்கிறார். அப்போ அந்த சந்தேகம் எழுவதையே வந்து ஒரு கேள்வியோட முதல் சுற்றை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த சந்தேகம்ங்கிறது வந்து குதிரை பேரத்தில் வைக்கக்கூடிய விமர்சனத்தினால் எழக்கூடிய சந்தேகமா, இல்லை ஆட்சியின் மேலே இருக்கக்கூடியதுனால வரக்கூடிய சந்தேகமா? ஆட்சி கவிழ்ப்பு அப்படி ஏதாவது புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? இல்லை, ஆளுநர் வந்து இந்த ஆட்சி அமைப்பதற்கு அவர் வந்து மனப்பூர்வமாக அவருக்கு விருப்பம் இல்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் உள்பட எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். அவர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற முறையில் அவர் வந்து தாவேக்காவை அழைச்சிருக்கணும், பட் அழைக்கலை. அதற்கு பிறகு இந்த கட்சியெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு கூட 118 என்கிற எண்ணிக்கை வந்த பிறகு தான் நான் கூப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. சரி, 118 என்கிற எண்ணிக்கையோடு அவங்க வந்து 8ஆம் தேதி போகிறாங்க. அன்றைக்கு கூட நான் யோசனை பண்ணிட்டு சொல்கிறேன் என்று தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது அவங்க நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள், இதெல்லாம் நடந்த செய்தி. 8ஆம் தேதி நடந்தது. அன்றைக்கு எங்கள் கட்சி சார்பில் எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் போயிருந்தாங்க, எங்கள் அரசியல் தலைமை குழு பாலகிருஷ்ணன் போயிருந்தாங்க. அன்றைக்கு அவர் வந்து நான் யோசனை பண்ணிட்டு சொல்கிறேன். நாங்கள் சொன்ன பதில், நான் இந்த நேரத்தில் ஒன்றும் எதையும் மறைக்க விரும்பலை, நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள், நீங்கள் யோசனை பண்ணுற வரைக்கும் நாங்கள் கவர்னர் மாளிகையில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவங்க வந்து தேதியை அறிவித்தாங்க என்பதை பார்க்குறோம். ஆகவே இயல்பாகவே ஒரு சந்தேகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 1 மாத காலமாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுடைய நகர்வுகளை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. அப்படி எழுந்து வரக்கூடிய நேரத்தில் இதை தவிர்த்திருக்கலாமே என்பது தான் எங்களுடைய மாநில செயலாளனுடைய கருத்தாக பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு குதிரை பேரமா யானை பேரமாங்கிறது வேற, ஒரு ஆரோக்கியமற்ற சூழல் இருக்குது என்பது உண்மை. அதுதான் வந்து நம்ம தொடர்ந்து வடிவேல் சொன்ன மாதிரி மற்றவங்க சொன்னபடி நம்ம வந்து விமர்சிக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தாவேகா அரசு அதை வந்து அதனுடைய செயல்பாட்டை ஒட்டி ஆதரிப்பது எதிர்ப்பது என்பதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இதை வந்து நம்ம வந்து இது ரொம்ப ஒரு விரும்பத்தகாத ஒரு ஆரோக்கியமற்ற சூழல் நிலவுதானா நிலவு. இவ்வளவு இந்த மாதிரியான ஒரு கட்சியிலேருந்து போய் சேர்றது, குறிப்பாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் சேருவதெல்லாம் வந்து நீண்ட கால தன்மையில் அதாவது இன்னைக்கு பேசுறது வேற, இது வந்து இது வந்து அதாவது நம்ம திடீர்னு நம்ம ஒரு வாதத்துக்கு பேசுறது வேற. ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இளம் வாக்காளர்கள் நடைபெறக்கூடிய காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நம்ம கட்டமைக்க போகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. இது வந்து இந்த தேர்தல் 2021 தேர்தலோட 2026 தேர்தலோட முடிகிற பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் கூடிய இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ரொம்ப சின்ன பசங்க கூட இந்த தேர்தல் சூழலை கவனிச்சுட்டு இருக்காங்க. சாமுவேலுக்கு தேர்தல் அரசியல் பார்க்குறீங்க இப்போ. ஆனால் இப்போ இசைக்கு சுப்பையா மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மக்களால் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மரதம் குமரவேல் வந்து திமுக ஃப்ளோவில் இருக்கும்போதே ஜெயிச்சவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளும் கட்சியில் இருப்பது மூலியமாக, அது வருவதன் மூலியமாக
நாம அந்த நாம சார்ந்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு பல நல்ல விஷயங்களை செய்ய முடியுது. நான் தான் மீண்டும் தேர்தலில் நிக்க போறேங்கிற எந்த கட்டாயம் இல்லை அப்படின்னு இசக்கி சுப்பையா சொல்றார். நான் நிக்க மாட்டேன், அதுக்கு பதிலா வந்து என்னுடைய என்ன மக்கள் நின்றுட்டு போறாங்க, வாக்களிச்ச மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லது செய்ய முடியும் என்பதற்காக ஏற்கனவே ப்ரீசிடென்ட்ஸ் இருக்கீங்க. வைகோ சொல்றாங்க நீங்க கம்ப ராமகிருஷ்ணனை எந்த அடிப்படையில் கூட்டு போனீங்க, இதே அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படி வந்து திமுக வந்து சேர்ந்தாரு என்ற பல கேள்விகள் ப்ரீசிடென்ட்ஸா இதே சட்டமன்றத்தில் இருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டுறாங்க தானே. நிச்சயமா நான் சொல்றேன். அதை நான் ஒரு கட்சியை மட்டும் நோக்கி குற்றச்சாட்டு சொல்லலை. கட்சிகள் வந்து ஜனங்களுக்கு பொறுப்பளிக்க வேண்டிய இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்படி பார்க்கிற போது இன்னைக்கு வந்து எல்லா கட்சியிலும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு கட்சியை நோக்கி தான். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பேசுறோம். அப்போ சந்தேகம் எழுப்பக்கூடிய இடதுசாரிகளோ மற்ற 3 பேர் கொண்டு மனு கொடுத்திருக்கக்கூடிய 3 கட்சிகளுமோ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒண்ணுதான். என்ன, தாவேக அரசு குதிரைபரம் செய்தா. நீங்க என்ன சொல்றீங்க, சந்தேகமா சொல்றீங்க, செஞ்சா அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும், இவங்க செய்யறாங்க நடவடிக்கை எடுக்கணும். என்ன வித்தியாசம் இருக்கு? நாங்க வந்து விசாரிங்கன்னு சொல்றோம். அதுதான் அவங்க உண்மை இருக்கு நடவடிக்கை எடுங்க, உண்மை இருக்குன்னு சொல்றாங்க. ரைட், அது அந்த கட்சியினுடைய ரைட்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம், இது யாராக இருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்போம். இது மாதிரியான சூழல் நான் அதான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், இது விரும்பத்தகாத ஒரு சூழல். மக்களுக்கு வந்து இளம் வாக்காளர்களுக்கு புதிதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பேர் வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறவங்க கூட இப்போ டிவியை பார்க்குற, சட்டமன்ற நிகழ்ச்சிகளை பார்க்குற ஒரு சூழல் உருவாயிருக்கு. அது சரியா தப்பா என்பது வேறு, ஆனால் ஒரு நல்ல சூழல் என்பது அப்படி உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்படி கட்சிகள் கூட்டமாக அப்படி போகிறது வர்றது சும்மா நடக்குதா, இதுக்கு பின்னாடி எதுவும் இருக்குதா, இசக்கி சுப்பையா மாதிரியான காரணங்களா, இது மாதிரியான அவங்க என்ன சொல்கிறாங்க. இசக்கி சுப்பையா அப்படி ஒரு காரணத்தை சொல்கிறாரு, வைகை செல்வன் என்ன காரணம் சொல்கிறாரு, எங்கள் கட்சி தலைமை வந்து ரைட் பார்ட்டி ராங் லீடருங்கிறாரு. இது மாதிரியான பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இதை ரசிக்கலை. ஏன்னா இது மாதிரியான சூழல் வந்து உருவாவது நல்லதில்லை, எதிர்காலத்துக்கு நல்லதில்லைன்னு பார்க்குறோம். எனக்கு நினைவு இருக்கு, இந்த ஒரு ஊடகத்திற்கு 4 கட்சிகள், இந்த விசிக, சிபிஎம், ஐயுஎம்எல் 4 கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் வந்து கொடுத்த பேட்டியில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் தடுத்ததுங்காட்டிக்கு தான் அந்த 4 பேரோட நின்னாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை திரு சண்முகம் பயன்படுத்தினார். நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் தாவேக்கு அதுக்கு மேலே எம்எல்ஏக்கள் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொல்லி முடிச்சக்கப்புறம் ஒரு வாரத்தில் இத்தனை எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. இல்லை, அதாவது வந்து நாங்கள் ரொம்ப துவக்கத்தில் அந்த வார்த்தையை சொன்னோம், அதுக்கு பின்னாடி சொல்லலை. முதல்ல வந்து 4 பேர் அது ரொம்ப விரும்பத்தகாத முறையில் ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்றத்திலேயே, அதாவது சபாநாயகர் அலுவலகத்தில் ராஜினாமா பண்ணிவிட்டு அதே அரங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரை வந்து பார்க்கிற போது தான் ரொம்ப இது வந்து நான் சொல்கிறது அதுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அறம் சார்ந்த அரசியல் என்ற முறையில் சிபிஎம் மட்டும் அப்படி இருக்குன்னு சொல்ல வரல, ஜனங்களுக்கு முன்னாடி எல்லா கட்சியும் அப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த கருத்தை முன்வைக்கிறோம். இது தவறு என்று பகிரங்கமாக சொன்னோம், அதோடு அது நின்றது. ஆனால் அதுக்கு பின்னாடி இப்போ திருப்பி அந்த நடவடிக்கை என்பது சட்டமன்றத்தில் நடக்கலாம், ஆனால் வெளியே நடக்குது அப்படிங்கிறதா நம்ம அதில் வந்து பார்க்குறோம். இது வந்து நான் திருப்பி சொல்கிறேன், அது வந்து விரும்பத்தகாத. இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல சார், இதில் வந்து திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் திமுக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் 2 வித்தியாசமானது அப்படின்னு திரு ராஜசேகர் சொல்கிறார். என்ன, ஒன்று வந்து அலிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் இங்கே இதில் இருக்குது, அதில் வந்து எஃப்ஐஆரில் இருக்குது, அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து வெறும் வாய் குற்றச்சாட்டு, வாய்மொழி மட்டும்தான் சொல்கிறார். அதாவது இது வந்து இப்போ அனிதா சொன்ன பிறகு தான் இப்போ அந்த எம்எல்ஏ சொல்கிறார், ஸ்டீவன் எம்எல்ஏ சொல்கிறார். அனிதாவுமே முதல்ல அதை சொல்லலை. அவருடைய கைதை பொறுத்த வரைக்கும் அவர் நண்பர் சொன்ன மாதிரி அந்த கைதியில் வந்து எந்த விதமான லாஜிக்கும் இல்லை. அவர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெயில் போடுறாரு, ஹைகோர்ட் அவரை கேட்குது, ஆமாம் இது கேவிட் போடுறாரு, அவர் வந்து உயர்நீதிமன்றமே அவர்கிட்ட கேட்குது, எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல் ஏன் இப்படி வந்து ஒரு வழக்கை போடுற என்ற முறையில் கேட்குது. அப்போ அதனால தான் அவருக்கு வந்து அது இது பண்ணுறாங்க, பெனைல் வந்து டிலே பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இவர் வந்து போகிறாரு. அப்போது ஏன் கைது பண்ண கேட்டால், இல்லை பிணையை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால் நான் கைது பண்ணுறோம்ன்றாங்க. தள்ளுபடி பண்ணாலே கைது பண்ணுவான்னு சொல்லி அந்த கோர்ட்டார் வந்து கேட்குறாங்க. இப்போ என்னென்னா, அதாவது கைது செய்யப்பட வேண்டாத ஒரு குற்றவாளியான்னு கேட்டால் ஊழல் போன்ற வழக்குகளில் நீங்கள் வந்து பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு கைது செய்வதற்கு ஒரு பொருத்தமற்ற ஒரு குற்றச்சாட்டு என்ற முறையில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இது எல்லாமே வந்து நாங்கள் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் வந்து விசுவாசமாக இருக்கோம். நாங்கள் என்ன வார்த்தை சொன்னோம், சரியாக நல்லது செய்தால் ஆதரிப்போம், தவறு செய்தால் எதிர்ப்போம். எப்போதும் எங்கள் தரப்பில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். உங்கள் பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாக வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்கள் லலிதால மட்டும்தான்.